வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம 40 ஏஜ் தாண்டவங்க நல்லா சாப்பிடலாம், நல்லா ஜீரணம் ஆகும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல்ல வாங்கும்போது அது ரொம்ப வெறையா அவங்க வடிச்சிடுறாங்க. அதனால காய்கறி எல்லாம் அப்படியே ரஃபா இருக்கு, நம்மளால சாப்பிட முடியல. அப்படி சாப்பிட்டு வந்தாலும் ஜீரணம் ஆக மாட்டேது. ஆனா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு மட்டும் ஆசையா இருக்கு. ஆனா இதை நம்ம பாருங்க, இப்ப வீட்லயே நம்ம நல்லா சாப்பிட்டா அழகா பண்ணலாம். அதுக்கு தேவையான பாருங்க, பெரிய பெரிய வெங்காயம் 2 நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி வச்சிருக்கேன். ஒரு கேரட், கோசு, அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய். நான் 1 கப் அரிசிக்கு இந்த காய் வச்சிருக்கேன். நம்ம எண்ணெயில நல்லா வதக்கணும். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன், இப்போ நாங்க கத்தியில எல்லாம் கட் பண்ண போறதில்ல, இந்த மாதிரி துருவிட போறேன். இந்த பாருங்க, நம்ம உருளைக்கிழங்குலாம் செய்வோம்ல, சிப்ஸுக்கு செய்வோம்ல, அந்த இடத்துல வச்சு நம்ம துருவணும்னா உங்களுக்கு அழகா நைஸா வரும். அது எண்ணெயில நல்லா வதங்கிடும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா துருவி வச்சு பாருங்க. இது எண்ணெயில போடும் போதே நல்லா செவந்தது. நமக்கு வந்து இது வந்து வேக வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஹோட்டலுங்கள்லாம் இப்படிதான் துருவி எடுத்துருவாங்க. நூடுல்ஸ் செய்யும் போதோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போதோ அதே துருவல்லையே இப்ப நான் குடமிளகாவும் துருவிட போறேன். நான் காயெல்லாம் தனியா வேக வைக்க போதில்லை, அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டும் போது இதெல்லாம் அழகா வெந்துடும். உங்களுக்கு கலரும் மாறாத அழகா கிடைக்கும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா துருவிட்டேன் பாருங்க. இப்ப வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி அதையும் இதே மாதிரி நான் துருவிடுறேன். அப்பதான் வெங்காயம் கூட சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு எவ்வளவு நைஸா வருது பாருங்க. நம்மளால கத்தியில இவ்வளவு நைஸா கட் பண்ண முடியாது. இது மாதிரி துருவத்தினால எவ்வளவு நைஸா அழகா வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம கேரட்லாம் எப்பவுமே நம்ம கேரட் அல்வா செய்யும் போது துருவோம் பாருங்க, அந்த துருவுல பெரிய துருவல் இருக்கு பாருங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பாதி கட் பண்ணிட்டு நீட்டு வடல இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா இந்த சைஸ்ல நீளமா சைஸ்ல உங்களுக்கு அழகா கொட்டும் கேரட். இந்த பாருங்க கேரட் எவ்வளவு அழகா துருவிட்டோம். இப்ப 2 பச்சை மிளகாவை நான் இத மாதிரி கீனி வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி பாருங்க, வெங்காயத்தாலையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நான் 1 கப் அரிசிக்கு தான் இந்த காய். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு இந்த டம்ளர்ல 1 வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த பாஸ்மதி 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வைக்க போறேன். நான் பாஸ்மதி ரைஸ்னால நான் கரெக்டா வேக வைக்க போறேன். இந்த பாருங்க எண்ணெய் 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு கரெக்டான, நான் தண்ணி வடிச்சுலாம் எடுக்க போதில்லை, ஏன்னா அந்த டேஸ்டே மாறிடுது. அந்த பாஸ்மதி ரைஸ் வாசனை வரணுன்றதுக்காக நான் எண்ணெயை இது பாருங்க ட்ரை ஆகிட்டேன் பாருங்க. இது பாருங்க இப்ப நான் ஆற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ். நல்லாவே வேக வச்சுட்டேன் சாதத்தை. நம்ம வடிக்கிறது வந்து 100%னா ஒரு 75% வேக வச்சுட்டேன். இப்ப பாருங்க நான் நெய் போடுறேன். ஒரு நாள் நம்ம நெய் சாப்பிட்டா நல்லதுதான், ஒன்னும் ஆகாது. ஒரு நாளைக்கு நம்ம நெய் போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த வெங்காயத்தை வந்து இந்த நெய்லயே நான் வதக்கிடுறேன். நான் நெய் போடுறதுனால நான் கொஞ்சம் கம்மியாவே போட்டிருக்கேன் பாருங்க. அதனால நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஒரு நாள் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க இவ்வளவு நைஸா நம்ம துருவனால எவ்வளவு சீக்கிரம் அழகா உங்களுக்கு ஆகுது பாருங்க. இப்ப பச்சை பட்டாணி 1 கப் ரைஸுக்கு இந்த பட்டாணி போதும். 2 பச்சை மிளகாய். இப்ப நீங்க எத்தனை கப் எடுக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி காய்கறிங்களை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் 1 கப்புக்கு தான் நான் போடுறேன். 1 கேரட் துருவந்த இப்ப போடுறேன். கோஸ் பாருங்க, ஒரு இது கோஸ் போடுறேன். இந்த அளவு கோஸ் போடுறேன். நீங்க 2 டம்ளர்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகம் ஆக்கிங்க. 2 குடமிளகா வைக்கிங்க. 2 கப்புனா 1 கப்புக்கு நான் 1 குடமிளகா போடுறேன். பாருங்க இது ஈஸியா அழகா வதங்கிடும். உங்களுக்கு வந்து சாப்பிடும் போதும் பச்சை காய் மாதிரியே இருக்காது, நல்லா வெந்த காய் மாதிரி நல்லா இருக்கும். பச்சை பச்சையா இருந்தா நம்மளால சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வெந்திருந்தா நல்லா இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு, காய்க்கு உப்பு போடுறோம், நம்ம சாதத்துக்கு தனியா உப்பு போட்டிருக்கோம். இப்போ சோயா சாஸ் 1 ஸ்பூன். இந்த சோயா சாஸ் அந்த ஈர பசையிலே இந்த காய்கறியை நம்ம திருப்பியும் வதக்க போறோம். அந்த ஈர பசையும் ட்ரை ஆகணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வைக்க போறோம் ட்ரை ஆகிறதுக்காக. இந்த பாருங்க 2 நிமிஷம் தான் நான் மூடனேன். இந்த பாருங்க எவ்வளவு காயெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஆவி பட்டி உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு. காயும் இப்ப நல்லா வெந்துச்சு. நம்ம சீவி போட்டதுனால கலர் மாறாத அழகா இருக்கு. இப்போ மாறிட்டோன்னு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் போடுங்க.
இப்ப இந்த பாருங்க சாதம் பாருங்க, நான் நல்லா முக்காதாரமே வேக வச்சுட்டேன் சாதத்தை. சாப்பிடறதுக்கு உங்களுக்கு மெத்துன்னு இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப உதிரியா இருந்துச்சுன்னா பசங்களுக்கு தான் அது நல்லா இருக்கும். 40 ஏஜ் தாண்டவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நமக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அந்த மிளகுத்தூள் காய் எல்லாம் நம்ம உடம்புக்கும் சேர்ந்தா நல்லதுதான். பாருங்க இப்ப எவ்வளவு அழகா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் மூடி வைக்கலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. காய் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகா தெரியுது பாருங்க. இப்போ மிளகுத்தூள், பெப்பரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நிறைய காரம் போட்டு சில்லி போட்டு செய்யறதோட இந்த மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிடுறது அவ்வளோ நல்லது. இப்போ வெங்காயத்தாள், இந்த வெங்காயத்தாளும் அவ்வளோ நல்லது. இப்போ இதுல எல்லா காயும் சேர்றதுனால இந்த ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ நல்ல ஃப்ரைட் ரைஸ். பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா கலர் மாறாம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.